அமெரிக்காவில் 1892ஆம் ஆண்டு ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் படிச்சுட்ருக்கிறான். நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் ஒரு பையன், அவனுக்குன்னு பார்த்தா யாருமே கிடையாது, உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. ரொம்ப ஏழ்மையான பையன். தன்னுடைய படிப்புக்கான கட்டணத்தை கூட கட்டுறதுக்கு அவனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே சமயம் அவங்க கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, பிரபல இசைக்கலைஞர் ஒருத்தர் சந்தித்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினா அதன் மூலம் இவங்களுக்கு படிப்புக்கான தேவையான பணம் கிடச்சிரு அப்படின்னு சொல்லி போட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக அந்த சமயத்தில் அமெரிக்காவில் மட்டுமில்லை, ஏன் உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்கிய ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த பியானோ இசைக்கலைஞர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் பேட்ரெவ்ஸ்கி அப்படிங்கிறவரை சந்தித்து தேதி கேட்குறாங்க. அவரும் அவர்கிட்ட போய் தேதி கேட்குறப்ப அவருடைய மேனேஜரை தான் பார்த்து பேசுகிறாங்க. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு $2000 தரணும் அப்படின்னு சொன்னங்காட்டி இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவர் வரதே மிகப்பெரிய வெற்றி தானே. அப்படிங்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சி சூப்பர் ஹிட்டாக ஆக்கலாம்னு சொல்லி போட்டு முடிவு செஞ்சு அல்லும் பகலும் அதுக்காக வேலை செய்கிறாங்க. திட்டமிட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கான அந்த தேதி நாளும் வருது. அந்த நாள் எதிர்பாராத விதமாக அந்த டவுனில் வேறு சில ஃபங்க்ஷன்கள்லாம் இருக்குங்காட்டி எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆகலை. அதனால் அந்த அரங்கமே ஃபுல்லாகலை, அதாவது ஹவுஸ்ஃபுல் ஆக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனசை அதாவது கஷ்டப்பட்டு அந்த மனசை ரெடி பண்ணிவிட்டு நேராக பேட்ரெவ்ஸ்கி போய் சந்தித்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நிகழ்ச்சி ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அந்த இசைக்கலைஞர் பேட்ரெவ்ஸ்கி இல்லையா, அவர் மறுத்துடுறாரு. நான் திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதி கொடுத்துறாரு. ஒரு வழி என்னாச்சு, நிகழ்ச்சி முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட $1600 கொடுத்து, இதுதாங்க எங்களால் கொடுக்க முடிஞ்சது, இவ்வளோதான் வசூலாச்சு, மீதி உள்ள தொகைக்கு நாங்கள் செக் கொடுத்துட்றோம், அதுக்கு நீங்கள் கொஞ்ச நாளில் பணத்தை போடுறோம், நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கங்க, இது பெரிய மனசு பண்ணி வாங்கிங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. அப்படியே கெஞ்சி கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்குறாரு. யார், அந்த இசைக்கலைஞர் பேட்ரெவ்ஸ்கி. அந்த காசோலை வாங்கி கிழிச்சு அந்த சைடு போட்டு அவங்க கொடுத்த தொகை அவங்ககிட்டே திருப்பி கொடுத்து, ஏப்பா நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தையெல்லாம் தரவெல்லாம் வேணாம், அதை நான் விட்டுறேன், எனக்கு வேண்டாம், இந்த பணத்தை வச்சு நீங்கள் படிங்க, படிப்புக்குண்டான காசாக கொண்டு போய் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார், அந்த இசைக்கலைஞர். அப்போ அவங்களுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் அப்படியே கலங்கி நிற்குது. அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. நிகழ்ச்சி நடைபெறும் அந்த மண்டபத்துக்கும் கூட வாடகை கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிற செய்தி பேட்ரெவ்ஸ்கி போகுது. கடைசியில் அந்த தொகை கூட இவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த பேட்ரெவ்ஸ்கியை செலுத்துகிறாரு. அதே சமயம் பேட்ரெவ்ஸ்கி மிகப்பெரிய பணக்காரர். அவரை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண தொகை. ஆனால் அவருக்குள்ளே இருந்த மனிதாபிமானத்தை அந்த சம்பவம் உணர்த்துது. அதே சமயம் பேட்ரெவ்ஸ்கி தான் உதவாவிட்டால் இவங்களுக்கு வேறு யார் உதவி செய்வாங்க, இவங்களுக்கு உதவுறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சி போக போகிறல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி தான் அந்த உதவியை செய்கிறாரு. இப்படியே ஆண்டுகள் போகுது. கொஞ்சம் வருடங்கள் போனதுக்கப்புறம் பேட்ரெவ்ஸ்கி காலப்போக்கில் மறுபடியும் ரொம்ப ஃபேமஸான இசைக்கலைஞர் ஆகிட்டார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாருன்னா, அந்த போலந்து நாட்டில் இப்போ அரசியலில் இருந்து போட்டிட்டு அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராகவே ஆகிட்டார். அதாவது பிரதம மந்திரி ஆகிட்டார். மிக பெரும் தலைவராக ஆகிறாரு. நாட்டில் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. ஆனால் கெட்ட நேரம் என்னென்னா, முதல் உலகப் போர் ஆரம்பிக்குது. அந்த டயத்தில் போலந்து நாடு போரில் சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுது. போர் முடிகிற டைம் வருது. மக்கள் எல்லாமே இழந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. பேட்ரெவ்ஸ்கி தான் அப்போ பிரைம் மினிஸ்டர். எங்குமே எல்லா பக்கமும் அந்த நாட்டில் பஞ்சம் தலை விரிச்சாடுது. அப்போ வருஷம் 1918. எப்படி நிலைமையை சமாளிக்கிறது, பசியோட தன்னோட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்குறது, அப்படியே கலங்கி தவிக்கிறார் பேட்ரெவ்ஸ்கி. கடைசியில் அமெரிக்காவோட ஆபத்துக்கால உதவிக்குழு ARA, அதாவது அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட அமைப்பு இருக்குது. அதன் தலைவராக இருந்த ஹெர்பர்ட் ஹூவர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேட்ரெவ்ஸ்கி கேட்டது பிரகாரம் அமெரிக்காவோட உதவிக்காரம் போலந்து நாட்டுக்கு கிடைக்கிது. அடுத்த சில நாட்கள் அமெரிக்காவில் போலந்து நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான டன்கள் உணவு, தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்களெல்லாம் அனுப்புகிறாங்க. அதன் மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலந்து மக்கள் ரொம்ப பசியாகிறாங்க. அவங்களுக்கு பசிங்கிற பிரச்சனையே தீருது. ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்கள் தப்பிக்கிறாங்க. அப்போ பேட்ரெவ்ஸ்கி ரொம்ப நிம்மதியாக இருக்கார். நாம் கேட்டதையுமே தன்னோட மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன்னு கணக்கில் அனுப்பி வச்சு அவங்கள பட்டினி
அமெரிக்காவிலேருந்து காப்பாற்றின அந்த அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவோட தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேட்ரஸ்கி வந்து போகிறாரு. அப்போ ஹெர்பர்ட் ஹூவர் வந்து நேரில் சந்தித்து கண்கலங்கி அப்படியே நன்றி தெரிவிக்கிறார். ஹெர்பர்ட் ஹூவர் தான் அந்த ஆபத்து கால உதவிக்குழுவோட தலைவராக இருக்கிறாரு. அவர் போய் சந்தித்து அந்த பேட்ரஸ்கி வந்து போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் அப்படியே கண்களில் தண்ணி வர வர நான் தழுதலுக்க நன்றி சொல்கிறாரு. நோனோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்ச உதவியைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே 2 காலேஜ் பசங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியாத அளவுக்கு உங்கள் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் நடத்தியும் கொடுத்தீங்க. அதே சமயம் நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அப்படி உதவி செஞ்ச மாணவர்கள் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு தெரியங்கிறாரு, அந்த 2 மாணவர்களில் ஒருத்தன் தான் நான். என் பேர் ஹெர்பர்ட் ஹூவர். பேட்ரஸ்கி அப்படியே ரொம்ப கண் கலங்கிட்டார். அதை கேட்டு அப்படியே அவர் கட்டி அணைச்சிக்கிறாரு. காலம் எப்போதும் யாரை எங்கு வைக்கும் என்று ஒருவராலும் கூற முடியாது அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து உணர்த்தது. இத்தோடு வந்து இந்த விஷயம் வந்து முடியல. அந்த ஹூவர் வந்து நன்றி கடன் செலுத்தும் விதமாக 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமே 1946 போலந்துக்கு உதவுறதுக்குன்னு ஒரு தனி கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. அவருடைய தலைமையிலேயே ஹூவர் தலைமையை அமைக்கிறாங்க. அதன் சார்பாக போலந்துக்கு நேரில் போய் ஹெர்பர்ட் ஹூவர் வந்து அந்த நாட்டுக்கு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு உண்டான தேவையான உணவு திட்டங்களை பூரா வகுத்து கொடுத்துட்டு அதுக்கான அமெரிக்க அரசின் உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வராரு ஹெர்பர்ட் ஹூவர். இதன் காரணமாக வந்து போலந்து நாட்டில் அவருக்குன்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. போலந்து நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவருக்கு நிறைய பட்டங்களை வழங்குறாங்க. மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவே மாறிட்டார் ஹெர்பர்ட் ஹூவர். இவர் வந்து அமெரிக்க அதிபர், ஆனால் போலந்து நாட்டுடைய மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிடாரு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் யுனிசெஃப் அண்டு CARE அப்படிங்கிற ஒரு 2 புதிய சர்வதேச சேவை அமைப்புகள் வந்து ஹூவர் ஏற்படுத்துகிறாரு. அதன் மூலம் உலகம் முழுவதும் பல லட்சம் மக்கள் இன்றைக்குமே பசியாறி வராங்க அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டுக்கே பன்மடங்கு திரும்ப கிடைச்சது அப்படிங்கிற நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். ஏன்னா விதைத்தவன் உறங்கலாம், ஏன் அந்த படைச்சவன் கூட உறங்கலாம், ஆனால் விதைச்ச விதை வந்து என்றைக்குமே உறங்கிறதில்ல. பலன்கிறது தான் வந்து பேட்ரஸ்கி செய்த உதவி இது. ஆனால் என்னாச்சு, காலத்தினால் செய்த உதவி ஆச்சே, அதனால் கரெக்டாக அவங்களுக்கு அது திரும்பி கிடைக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பலன் கருதாமல் பிறருக்கு நாம் மனம் நெகிழ்ந்து மனதார ஒரு